ஹாய் வணக்கம். இன்றைக்கி மகாநதி சீரியல் இன்றைக்கான எபிசோடு தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் பண்ணுற ஒரு சப்ஸ்கிரைப் தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போட மோட்டிவேஷனெல்லாம் இருக்கும். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க கதைக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா காவேரி அம்மா வந்து யமுனா கிட்டேயும் கங்கா கிட்டேயும் ஃபோன் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி விஜய் வந்தது சாப்பிட்டதெல்லாம். அப்போது வந்து இவங்க சொல்கிறாங்க, இப்போ ஆல்ரெடி வந்து காவேரிக்கு சுத்தமாக பிடிக்கல விஜய் வர்றது அப்படின்லாம் வந்து கங்காவும் யமுனாவும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவள் கிடக்குறாடி, நான் ஏதாவது சொல்லி சமாளிக்கிறேன்ற மாதிரி சாரதா சொல்கிறாங்க. அவளுக்கு பழசு ஞாபகம் வரலனா கூட பரவாயில்ல, நம்ம விஜயை பிடிச்சி கல்யாணம் பண்ணி வச்சிடலான்ற மாதிரி கங்கா சொல்கிறாங்க. அப்போது இவங்க அம்மா என்ன சொல்கிறாங்க, சாரதா இல்லடி அவளுக்கு இப்போ பிறந்த நாள் வருது, நீங்களும் விஜயை பார்க்கணுன்னு சொன்னீங்கல்ல, அந்த சாக்கு வச்சு நீங்களும் வந்துடுங்க, நான் விஜயை வர வைக்கிறேன்ற மாதிரி சொல்லும் போது இவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. இதை விட என்ன சந்தோஷம், நாங்கள் விஜயை பார்க்கணுன்னு தான் ரொம்ப ஆசையாக இருக்கோன்ற மாதிரி கங்காவும் யமுனாவும் ஃபோனில் பேசிடுறாங்க. உடனே காவேரி கூப்பிட்டோன்னா அவங்க அம்மா இருடி அவள் கூப்பிட்றன்ற மாதிரி ஃபோனை கட் பண்ணிவிட்டு போயிடுறாங்க. அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா விஜய் வந்து படியிலேருந்து இறங்கி வராரு. அவங்க தாத்தா அவங்க சித்தப்பா எல்லாரும் டிஃபன் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. வந்து சாப்பிட சொல்கிறாரு. சரின்னு சொல்லிவிட்டு இவரும் என்ன பண்ணுறாரு, போய் சாப்பிட்றதுக்கு உட்காந்தா அவங்க சித்தப்பா இந்த மாதிரி விஷயம்லாம் சொல்லுவார். நானும் பாப்பாவும் காவேரி வீட்டுக்கு போனது, அங்கே சாப்பிட்டது எல்லாம் சொல்லிவிட்டு நானும் அதே மாதிரி சாப்பிட கூப்பிட்ருக்கேன் டின்னருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லும் போது அவங்க தாத்தா சொல்கிறாரு, நானும் மன்னிப்பு கேட்க வேண்டியது இருக்குதுப்பா அப்படின்னு சொன்னோன்னே விஜய் சொல்கிறாரு, அதெல்லாம் நீங்கள் ஒன்றும் கேட்க வேணாம், நீங்கள் பழசு எதுவும் ஞாபகப்படுத்தாதீங்க, டாக்டர் சொன்னதெல்லாம் வந்து அவங்க தாத்தா கிட்ட சொல்கிறாரு விஜய். சரின்னு சொல்லிட்டு இப்படியே பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க சித்தப்பா என்ன சொல்கிறாரு, மறந்ததாகவே இருக்கட்டும், இப்போ என்ன குறை வந்துருச்சுன்னு நீ போய் மறுபடியும் பேசின, அப்படியே விட்டுற வேண்டியதானே அப்படின்னும் போது அப்போ விஜய்க்கு கோவம் வந்து கண்ணாபுண்ணான்னு சத்தம் போடுறாரு. நாங்கள் 2 பேர் அவள் இல்லாமல் எவ்வளோ கஷ்டப்பட்டுட்ருக்கோம், நீங்கள் என்னமோ வந்து அவளை மறந்துட வேண்டியதானேன்னு கூலாக சொல்கிறீங்க, நீங்கள் எனக்கு மட்டும் இல்லை என் குழந்தைக்கும் சேர்த்து துரோகம் பண்ணியிருக்கீங்கன்னு பிடிச்சி கத்துறாரு. அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா காவேரி அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்க, பாப்பாக்கும் சேர்த்து காவேரி கிட்டே லஞ்ச் கொடுத்து விட்றாங்க. அப்போ அது காவேரி வந்து திட்டுறாங்க, எதுக்கு கிளாஸில் வந்து 45 பசங்க இருக்காங்க, இப்போ இவளுக்கு மட்டும் எடுத்துகிட்டு போனால் தப்பாக நினைக்க மாட்டாங்களான்ற மாதிரி காவேரி கேட்குறாங்க. அதுக்கு அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, அவளுக்கு அம்மா இல்லைன்னு சொல்லி ஏதாவது ஒரு சாக்கு சொல்லி கொடு, அப்படி வேறு யாராவது பேசினாங்கன்னா நான் பார்த்துக்கிறேன், பிரின்சிபலாக இருந்தாலும் நான் திட்டுவேன் அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா சொல்கிறாங்க. அதுவே அவங்களுக்கு ஒரு மாதிரி மூட் அப்செட் ஆகிடும்னு அப்படியே வருவாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா விஜய்க்கு ஃபோன் பண்ணியும் சொல்லிடுவாங்க அவங்க அம்மா, அந்த மாதிரி சாப்பாடு கட்டாதீங்க, நான் வந்து காவேரி கிட்டே கொடுத்துட்டேன்ற மாதிரி விஜய்க்கு ஃபோன் பண்ணி சாரதா சொல்லிடுவாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா பாப்பாவை ஸ்கூலுக்கு கூப்பிட்டு வந்துடுறாரு விஜய். அப்போ பார்த்தீங்கன்னா பாப்பா வாங்க ஸ்கூலுக்கு போகலான்னு சொல்வா, இருன்னு காவேரி வர வரைக்கும் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் பாப்பாவை கார்லேருந்து இறக்கணுன்னு பாப்பாவே கேட்டுருவாங்க, எங்கள் மிஸ்ஸுக்கு என்ன பிடிச்சிருக்கா இல்லை எங்கள் மிஸ்ஸு உங்களுக்கு பிடிச்சிருக்கான்ற மாதிரி பேசணுன்னே இவர் சொல்வார், அதிகமாக வாய் ஆயிடுச்சு உனக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அப்புறம் காவேரி வந்ததுக்கப்புறம் பாப்பாவை கூப்பிட்டு வந்தோடனே குழந்த வந்து வணக்கம்லாம் வைக்கிது. வச்சதுக்கப்புறம் இவர் வந்து ரொம்ப எப்பவும் பேசுகிற மாதிரி பேசுகிறாரு. அதுக்கு வந்து இவங்களுக்கு கோவம் வந்துடுது, நீங்கள் வந்து என்கிட்ட ரொம்ப லிமிட்ஸ் மீறி பேசுகிறீங்க, அப்படி பேசாதீங்க, எல்லா மிஸ்ஸுக்கிட்டேயும் நார்மலாக தான் இருக்கீங்க, என்கிட்ட மட்டும் ஏன் இப்படி பேசுகிறீங்கன்னு காவேரி கேட்கவே செஞ்சிடுறாங்க. நீங்கள் வீட்டுக்கு வரதெல்லாம் எனக்கு பிடிக்கலன்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ கூட பாவம் விஜய் முகம் ஒரு மாதிரி தான் ஆயிரும். பட் இருந்தாலும் அதை சமாளிச்சுக்கிட்டு என்ன சொல்வார்னா, நீங்கள் எங்கள் பொண்ணுக்கு ரொம்ப ஸ்பெஷல் அதனால தான் அப்படின்னோடனே பாப்பாவும் ஆமாமா அப்படின்னு தலையாட்டும். அப்படியே பார்த்தீங்கன்னா அவங்களும் என்ன பண்ணுறாங்க, இனிமேல் அதெல்லாம் பண்ணாதீங்க, எனக்கு அதெல்லாம் பிடிக்கல அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு காவேரி அப்படியே கிளம்பிடுறாங்க. அப்படியே இன்றைக்கான எபிசோடு முடியுது. நாளைக்குன்னு போடுவாங்கள்ல, அதில் வந்து பார்த்திங்கன்னா காவேரியும் அவங்க அம்மாவும் வந்து டின்னருக்கு வராங்க விஜய் வீட்டுக்கு. அப்படியே இன்றைக்கான எபிசோடு முடியுது. பார்க்குறேன் நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு நான் உங்களுக்கு ரிவ்யூ கொடுக்குறேன். என்னோடய சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட கருத்துக்களை வந்து என்னோடய கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஏன்னா அவங்க சித்தப்பா வந்து ரொம்ப எதிர்க்கிறாரு இல்லையா காவேரியும் அவங்க அம்மா வர்றது, அவர் ஏதாவது ப்ராப்ளம் பண்ணுவாரா இல்லை டின்னர் சாப்பிட்டுட்டு அவங்க கேஷுவலாக போயிடுவாங்களா அப்படின்ற உங்களோட கருத்துக்களை என்னோடய கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம், பாய்.